சவுக்கு சங்கர் பையன் இறந்த இடத்துல மீண்டும் விசாரணை நடக்க போகுது அப்படின்னும் மோப்ப நாய்களை வச்சு விசாரணை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல பத்திரிகையாளரான சவுக்கு சங்கர் அவர்களுடைய பையன் சமீபத்தில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டது எல்லாருக்கும் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இது தொடர்பாக ஏகப்பட்ட விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையிட்ட ஸ்பெஷலாக ஒரு சில பர்மிஷன் கேட்டிருக்காரு. குறிப்பாக நான் வந்து பத்திரிகையாளராக இருக்கேன், நிறைய பெரிய கட்சிகளை எடுத்து பேசுகிறேன், நிறைய பெரிய மனிதர்களை எடுத்து பேசுகிறேன், என்ன பிடிக்காதவங்க யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா அந்த ஒரு டைம் என் மகன் மட்டும்தான் தனியாக இருந்ததாக சொல்லப்படுது. அங்கே இருந்த பாட்டியோ தாத்தாவோ யாரும் இல்லை, ரொம்ப நேரம் ஆகியும் பையனை காணன்னு தான் சொல்கிறாங்க. அவனால் அந்த மரத்து மேலே ஏறி அந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய முடியுமான்னு தெரியலை. அதனால் நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஒரு விசாரணை பண்ணணும், குறிப்பாக மோப்ப நாய்களை கூட்டி வரணும். அந்த இடத்துக்கு வேறு யாராவது புது மனிதர்கள் வந்தாங்களா, கடைசியாக அவன் யாரை பார்த்தான், இந்த மாதிரியான ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. எனக்காக ஒரே ஒரு முறை நீங்கள் மறுபடியும் வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிட்ட சவுக்கு சங்கர் வேண்டுகோள் வச்சுருந்துருக்காரு. அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க காவல்துறை அந்த ஒரு இடத்துக்கு மறுபடியும் வரப்போகிறாங்களாமா. அண்ட் வந்துட்டு அவர் கடைசியாக வீட்டுக்குள்ளே இருந்த இடம் எது, எங்கே நடந்திருக்காரு, அண்ட் அவர் இருக்கும்போது அங்கே யாரும் வந்தாங்களா, இல்லை வேறு யாராவது புது நபர்களின் அடையாளம் தென்படுதா அப்படின்னு ஏகப்பட்ட கோணங்களில் மறுபடியும் ஒரு விசாரணை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நியாயமான ஒரு செயல் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா சவுக்கு சங்கர் அரசியலில் ஈடுபட்டிருக்காரு, நிறைய பெரிய தலைவர்களை தப்பாக பேசியிருக்காரு. அவர் பிடிக்காத யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் எந்த ஒரு விசாரணையை அவர் பண்ண சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல் காவல்துறையும் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மோஸ்ட்லி சொல்லப்படுவது தற்கொலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி வேறு ஏதாவது கோணத்தில் இருக்கா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸார் விசாரணை செய்ய போகிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த விசாரணை ஸ்டார்ட் ஆக போகுது. திடீர்னு உண்மைகள் எதுவும் வருதா, இல்லை ஏற்கனவே சொன்ன காரணம் தானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் டேர்டெவில் படத்தோட வணிகத்தை மிக பெரும் அளவில் கொண்டு வரணும், தன்னோட மார்க்கெட் வேல்யூவை எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மிக பெரும் ஒரு முனைப்பில் அந்த படத்தில் ரொம்ப துல்லியமாக ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காராமா. அண்ட் அதை பற்றின தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருக்கு. அஜித் அவர்களோட கடந்த 2 படங்கள் மிக பெரும் அளவில் போகலை, அதனால் அவர் கேட்ட தொகையை எந்த ப்ரொடியூசரும் தரல. டேர்டெவில் படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்க போகிறாரு. அண்ட் இந்த ஒரு படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட தியேட்டர் உரிமம் 60 கோடிக்கும், அதே போல் இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு 30 கோடிக்கும், இது மட்டும் இல்லாமல் இதர உரிமம் கிட்டத்தட்ட 20 கோடிக்கும் இப்போதைக்கு பேசப்பட்டிருக்காமா. இதை வச்சு பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே அஜித் அவர்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகியிருக்கு. அண்ட் இப்படி இருக்கையில் தன்னோட படங்கள் ஏன் இவ்வளோ கம்மியாக வருது, இடையில வேறு எதுவும் நடக்குதா, இல்லை வேறு என்ன ஆச்சு அப்படிங்கிறத அஜித் அவர்கள் ரொம்பவே துல்லியமான ஒரு கணிப்பு கேட்டிருக்காராமா. தான் யார் அப்படிங்கிறத அஜித் அவர்கள் நிரூபிப்பாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.